ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகிய இல்லம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை சூப்பும் பிரண்டை சூப்பு பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், இரும்பு சத்து அதிகம் இருக்குது. அதனால் நம்ம இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. ஹீமோக்ளோபின் லெவல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் பிரண்டையும் நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. வாயு தொல்லை மற்ற உடல் பலத்துக்கெல்லாம் இது நல்ல உபயோகமாக இருக்கும். அதனால் இந்த 2 சூப்பும் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க இப்போது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த 2 சூப்புக்கும் தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் ஃப்ரெஷ்ஷான பிரண்டை செடியிலேருந்து பறித்து வச்சுருக்கேன். இது கொடி மாதிரி படரக்கூடியது. இப்போ இந்த கொடியிலேருந்து இந்த மாதிரி ஒரு தண்டாக பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சிடணும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறதுலாம் அப்படியே தோல்லாம் ரொம்ப இருக்காது, அதை அப்படியே போட்டுடலாம். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம கார்னர்ஸ் எல்லாம் நல்லா தோல் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையும் தோல் எடுத்து நான் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம், வதக்கணும். ஸோ இப்போ பிரண்டை பீசஸ் எல்லாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரை ஆஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி, உப்பு, சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், தக்காளி, பூண்டு, அப்புறம் பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகுத்தூள், சீரகம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சுக்கலாம். பாசிப்பருப்பு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் உருகின உடனே சீரகம் ஒரு ஸ்பூன், சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் அதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். கூட கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துடலாம். முருங்கைக்கீரையை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, முருங்கைக்கீரை கூட கருவேப்பிலையும் சேர்த்தா ரொம்ப சத்து, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான உப்பு இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் நீங்கள் இந்த கீரைலாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கீரைக்கு மேலே கொஞ்சம் தண்ணி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ப்ரெஷர் குக்கர் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்தால் போதும், நமக்கு நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பெரிய வடிகட்டி வச்சு அந்த தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, அதையும் அரைச்சி இந்த தண்ணி கூட தான் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டாச்சு.
இதிலிருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நான் கீரை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கடைசியில் சூப்பில் போட்டோம்னா நல்லாயிருக்கும் வாயில் கடிப்படுறதுக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம கீரையெல்லாம் போட்டு சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு கிண்ணம் எடுத்து நம்ம அந்த தண்ணியை வடிகட்டின தண்ணியை அதில் ஊற்றிடலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடுங்க. இப்போ இந்த சூப்புக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் போடவே போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே பாசிப்பருப்புலாம் போட்டிருக்கிறதுனால நல்ல திக்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லாம் இருந்ததுன்னா கூட போயிடும். ஸோ கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நம்ம கடைசியில் கொதி வரும்போது கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இறக்கிட்டோம்னா நமக்கு சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி. அடுத்து நம்ம பிரண்டை சூப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரண்டை இருக்குது. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த பிரண்டையை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் நேரம் ஆகும் இதை வதங்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் கலர்லாம் டேர்ன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பிரண்டையை. பாருங்கள் நல்ல கலர்லாம் டேர்ன் ஆகி நல்லா வதங்கிடுச்சு பிரண்டை. இப்போ இதை ஆஃப் பண்ணி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி கலந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகம் தாளிச்சிக்கிறேன். சீரகம் கொஞ்சம் வதங்கினோடனே பூண்டு ஒரு 4 பல், அப்புறம் வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயமும் தக்காளி கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பிரண்டையை கொஞ்சம் தண்ணி கலந்து இப்போ நல்லா வடிச்சுக்க போகிறோம். வடிகட்டி வச்சு வடித்து அந்த தண்ணியை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் நிறையா நமக்கு நாரெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா வடிகட்டி நல்லா கையை வச்சு நல்லா புழிஞ்சிக்கோங்க. அது பாருங்கள் எல்லாம் நாரெல்லாம் நல்லா வந்துருச்சு நமக்கு. இப்போ இந்த தண்ணியை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த வடித்த தண்ணியை ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணி அந்த தண்ணியை அதில் சேர்த்துடுங்க. அப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் அரைச்ச பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்குது. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம திக்னஸ்க்காக ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணி கரைச்சி அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை அதில் சேர்த்துட போகிறோம். சேர்த்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதித்து நமக்கு சூப்பராக பிரண்டை சூப் ரெடி ஆகிடுச்சு. 2 சூப்புமே ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. செஞ்சு பாருங்கள். நன்றி.